முதல்ல திரு மதுரை பாலா உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். 3 நாட்களாக மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை அந்த வாத பிரதிவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. நீங்களும் விடாப்படியாக உங்கள் கொள்கையில் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக வரக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, திமுகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் மொழியை வைத்து அரசியல் செய்கிறாங்க, அதாவது இந்தியை வச்சு அரசியல் செய்கிறாங்க, அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதான் நடக்குதா? இல்லை, அதாவது மொழியை வச்சு அரசியல், ஆமாம் அரசியல் செய்கிறோம். ஏன்னா நம்ம மொழி உரிமையை அவங்க நசுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடு இருக்கு. ஒன்றிய அரசாக இருந்தது கடந்த 60 ஆண்டு கால வரலாறை பார்த்தாவே பாரதிய ஜனதா கட்சி அந்த ஒன்றிய அரசோ தர்மேந்திர பிரதான் அவர்களோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் விட்டுருக்க மாட்டாங்க. அதாவது நாங்க நிதியை கொடுக்க மாட்டோம், நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணணும், அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானா அதுக்கு தான் எங்க தலைவர் கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி குறிப்பிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை காலங்காலமா மதிச்சிட்டு இருக்கிறவங்க. அரசியலமைப்பு சட்டத்துல அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அரசியலமைப்பை வளைக்கணும்ன்ற ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க. இப்ப எங்க தலைவர் ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இதுல வரலாற்று தொடர்ச்சி இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த காலத்திலிருந்து தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்திலிருந்து 1963 இந்த பிரச்சனை வர்ற காலத்திலேயே ரெசிஸ்டிங் த ஹிந்தி மெனேஸ் அப்படின்னு, ஹிந்தியோட அச்சுறுத்தலுக்கு எதிராக அப்படின்ற மாதிரி பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்துல இன்னைக்கு இவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா பதில் கிடைக்கணும் அப்படின்னா அதுல இருந்து நம்ம பார்க்கணும். நாடாளுமன்றத்துல பேரறிஞர் அண்ணா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கான்ற ஒரு நாடு உருவாகும் போது அங்க 20% மக்கள் தான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் காலனிஸ்ல சேர்ந்தவங்க, மீத இருக்க 80% பேர் பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ், அப்புறம் இத்தாலியை சேர்ந்த மக்கள் அதிகம் வசிச்சாங்க. ஆனா அமெரிக்கா அன்னைக்கு ஒரு முடிவு என்ன எடுத்துச்சுன்னா, பொது மொழியா ஆங்கிலத்தை அது ஆட்சி மொழியா நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்தது நிலைப்பாடுனாலதான் அது உலக நாடுகளோட தொடர்புகளை ஏற்படுத்தி பொருளாதார ரீதியான வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இந்த இடத்துல இருக்கு. அவங்களும் நம்மள மாதிரியே சுயமரியாதைக்காரவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாயிண்டா அண்ணா என்ன சொல்றாருன்னா, அயர்லாந்து புரட்சி நடக்கும்போது அயர்லாந்து பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போடும் போதும் அயர்லாந்துல டி வேலர் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியான கேலிக் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அதற்கு போராடும் போது அதை அண்ணா குறிப்பிடுறாரு. அயர்லாண்டுன்ற நாடு வேணுமா, கெய்லிக்ன்ற அந்த மொழி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா, கெய்லிக்ன்ற அந்த லாங்குவேஜுக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம், அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற அந்த உணர்வு இருந்தது. நாங்களும் அந்த உணர்வை சேர்ந்தவர்கள் தான். ஹிந்தியை நாங்க இங்க ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, இப்ப ஆங்கிலம்ன்ற ஒரு பொது மொழியை கொண்டு வரும்போது அதற்கான சமத்துவம், ஈக்குவாலிட்டி அந்த இடத்துல இருக்கும். இதே இது ஹிந்தியை நீங்க திணிக்கிறது மூலமா என்ன ஆகும்னா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கவங்களுக்கும், ராஜஸ்தான்ல இருக்கவங்களுக்கும், மத்திய பிரதேசத்துல இருக்கவங்களுக்கும், பீகார்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு அன்டியூ அட்வான்டேஜ். அதாவது என்னன்னா, அவங்களுக்கு தாய்மொழி ஹிந்தியா இருக்கு, நீங்க மாநில அரசோட மொழி ஹிந்தியா இருக்கும், ஒன்றிய அரசு மொழி நீங்களும் ஹிந்தியை திணிச்சா இப்ப அவங்களுக்கு கிடைக்கிற சாதகங்கள், அவங்களுக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா, நான் 5000 ஆண்டு பழமை வாய்ந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தவன், மொழியோட சேர்ந்தவன், அந்த இடத்துல இருந்து வர்ற எனக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல திணிக்கிறதுங்கிறது என்னுடைய சமத்துவத்தை பாதிக்குது. ரைட். இல்ல அப்படி சொல்லும் போது இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்றாங்க, உடனே அந்தந்த மாநில மொழிகள் அழிஞ்சிருச்சா? தென்னிந்தியாவிலையும் மற்ற 3 மாநிலங்கள்ல மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டிருக்கு, செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உடனே தென்னிந்திய மொழிகள் அழிஞ்சிருச்சா? அப்ப திட்டமிட்டு இந்தியை வச்சு ஒரு அச்சுறுத்தல் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க, அதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கு. எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, அதாவது யாரு இதை ஏத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு ஏத்துக்காது. ஏன் அப்படின்னா, இந்தியால எல்லா விஷயத்துக்குமே வழிகாட்டியாவும் முன்னோடியாவும் இருந்தது தமிழ்நாடு. இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயத்தை பத்தி இந்தியாவுக்கு புரிதலே இல்லாதப்ப அந்த விஷயத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு. அது மாதிரிதான் மொழிங்கிற ஒரு விஷயத்துல 1960 65 அண்ணா எடுத்தது. அதை இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, நம்ம பிள்ளைங்களோட வளர்ச்சிக்கு, அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்ன தேவைன்றதை யோசிப்போம். அண்ணா 1960 எடுத்த அந்த முடிவு என்ன அப்படின்னா, நீ தமிழ் படி, தாய்மொழி தமிழ் படி, உலகத்தோட தொடர்பு கொள்ள, உன்னுடைய வளர்ச்சிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு இங்கிலீஷ்னு சொன்னது. அந்த இருமொழி கொள்கையோட முக்கியத்துவம் என்னன்னா, 90ல நரசிம்மராவ் காலத்துல லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வர்றாங்கல்ல திட்டம், அது கொண்டு இன்னைக்கு சர்வதேச அளவுல
இன்னைக்கு தமிழர்கள் வந்து இப்படி அத்தனை பறந்து விரிந்து உலகம் முழுக்க அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்ல போய் இன்னைக்கு சாதிச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அண்ணா எடுத்த அந்த இருமொழி கொள்கையான அந்த முடிவு தான். இல்ல அது கூட கேட்கல இந்த பர்టిక్యులர் இஷ்யூல இல்ல நீங்க பர்టిక్యులர் இஷ்யூக்கே நான் வரேன். இல்ல நீங்க கல்வியாளரும் கூட பாலா, அதனால உங்ககிட்ட கேட்கறதா சரியாவும் இருக்கும். முதல்ல அவர் என்ன சொல்றாரு தர்மேந்திர பிரதான், உங்க மேலதான் பிழை சொல்றாரு. இந்த ஒரு PM ஸ்ரீ விஷயத்துல, இந்த நிதி விடுவிக்கப்படாத விஷயத்துல முதலில் கல்விக் கொள்கை ஏற்பதாக தமிழக அரசு ஒப்புக்கொண்டு கையொப்பமிட்டு விட்டது. அதன் பிறகு அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். இது அவர்களுடைய தவறு. இதில் தமிழக அரசு தான் அரசியல் செய்கிறது. இன்னைக்கு இன்பதுரை அதிமுக சட்டப்பிரிவு செயலாளரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருக்கிறாரு. முதலமைச்சர் அந்த MOUல தேசிய கல்விக் கொள்கை ஏற்று PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் எங்களுக்கு நிதி ஒதுக்கணும்னு ரிக்வஸ்ட் பண்ண அந்த லெட்டரை வந்து ட்வீட்ல ரிலீஸ் பண்ணி, முதல்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்க, இப்ப நீங்க ஒத்துக்காம எதுக்கு அரசியல் பண்றீங்க, அப்ப நீங்க நாடகம் ஆடுறீங்கன்னு அவரும் கேட்கிறாரு, தர்மேந்திர பிரதானும் சொல்றாரு. அப்ப திமுக அரசு முதல்ல ஒத்துக்கிட்டு இப்ப வேணான்னு சொல்றீங்களா? PM ஸ்ரீ திட்டத்திற்கு கீழே எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்டிருக்கோமே தவிர நாங்க இந்த திட்டத்துல வந்து உடன்படுறோம் அப்படின்றது இப்ப அதிமுக சொல்றாங்கல்ல, நாங்க வந்து மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்றோம்ன்ற மாதிரிலாம் நாங்க என்னைக்குமே அதுல அது ஒரு அம்சம், அதுல நீங்க கையெடுத்து போட்டுட்டீங்கன்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்ப கொண்டு வரது எல்லாமே வளர்ச்சிக்கான அம்சம்னு சொல்லுவாங்க. அப்ப வளர்ச்சிக்கான அம்சமா இருந்தா நாங்க வந்து ஐடியாலஜிக்கலி 2 லாங்குவேஜ் ஃபார்முலாங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எந்த இடத்துலயுமே மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறோம், நீங்க நிதி கொடுங்கன்னு கேட்கவே கிடையாது. ஏன்னா அதுக்கு தான் தலைவர் சொல்லியிருக்காங்க, ஒன்றிய அரசு இப்படி செயல்பட்டா தமிழர்களுடைய குணத்தை காட்ட வேண்டியது இருக்குன்னு சொன்னாரு. அதேதான் பேரறிஞர் அண்ணா அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதே லாங்குவேஜ் தான் இன்னைக்கு தலைவர் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கல்வியாளர்னு ஒரு பாயிண்ட் இப்ப சொன்னீங்கல்ல, நான் அதுக்கு இன்னொன்னு சொல்றேன். இந்தியா சுதந்திரம் வாங்கின இத்தனை வருஷத்துல நம்ம 70-75 வருஷம் ஆயிடுச்சுல. இன்னைக்கு இந்த இதுல சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் நடத்துறாங்கல்ல, சிவில் சர்வீசஸ் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் இந்த எக்ஸாம்லாம் நடத்துறாங்கல்ல, அந்த நடத்துற தேர்வை இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் இருக்கு. அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கைக்காக போராடின அந்த காலகட்டத்தில் நம்ம வாங்கின உரிமை தான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எல்லாமே இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் நடத்தணுன்றது. ஏன்னா இல்லைன்னு சொன்னா ஹிந்தியில மட்டுமே நடத்தப்பட்டிருக்கும். இப்ப ஒரு விஷயத்தை கேளுங்க, இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் நடத்துறாங்க. இப்ப நமக்கு வந்து என்ன கேட்கிறோம், இங்கிலீஷ்ல நம்ம தாய்மொழி இல்ல அந்த இடத்துல, இங்கிலீஷை படிச்சு புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதே ஒரு ஹிந்தி பெல்ட்ல இருக்க மாணவன் ஒருத்தன் உத்தரப்பிரதேச பீகாரோ மத்திய பிரதேசல இருக்க மாணவனுக்கு தாய்மொழியிலே கேள்வி இருக்கு. தாய்மொழியிலே அவன் கேள்வி பார்த்து இது பண்ணிக்கலாம். அவன் வந்து இங்கிலீஷ்க்குன்னு போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அவனுக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்பை நமக்கு இதுவரைக்கும் 75 வருஷமா அவங்க கொடுத்ததே இல்லை. அதுக்கு வந்து நான் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் தலைவர் வரைக்கும் போராடிட்டு அதே இருங்க அதே இதை நான் எங்க முடிக்கிறேன்னா, நீங்க கல்வியாளர் சொன்னதுனால நான் அதுக்கு சொல்றேன். இதே இது இங்கிலீஷ் இருக்கு பாருங்களேன், இங்கிலீஷ்ல சிவில் சர்வீசஸ்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட் எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு மாநில அரசுகள் யாரும் கோரிக்கை கொடுக்கல. ABVPன்ற ஒரு அமைப்பு போய் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஜிதேந்திரா சிங் அமைச்சர்கிட்ட வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே அதை வந்து அக்செப்ட் பண்ணி அந்த வருஷமே அது அமலுக்கு வருது. உனக்கு இங்கிலீஷ் கஷ்டம்னு சொன்னா அதுக்கு நீ ABVPன்ற ஒரு அமைப்பு வைக்கிற கோரிக்கையை ஏத்துக்கிறீங்க. ஆனா நாங்க ஒரு மாநில அரசு சொல்லுது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதை வந்து நீங்க கேட்க மாட்டீங்கிறதா எங்களுடைய பாயிண்ட். ஓகே திரு பாலா, தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கேள்விதான், எல்லாரும் அந்த கேள்வி கேட்கிறாங்க. திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல CBSE பள்ளிகள்ல ஹிந்தி கற்பிக்கப்படுது, ஆனா மற்ற மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் கற்கக்கூடாதுங்கிறாங்க. இதை விட ஒரு மோசடி ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்ப திமுகவினர் நடத்துகிற கல்வி நிலையங்கள் அப்படிங்கிறது CBSEயோ ICSE சிலபஸா இருக்கிற காரணத்தினால தான் நம்ம வந்து அதை ஏற்கிறோம். இப்ப இதே உதாரணத்தை திமுக வந்து காலம் முழுக்க வந்து பார்த்தோம்னா ஆளுநர்ன்ற பதவியே திமுக ஏற்காத ஒரு விஷயம். அதுக்காக நம்ம இன்னைக்கு ஆளுநரை கூப்பிட்டு சட்டமன்றத்துல வந்து நாம் அவையை தொடங்காம இருக்கோமா, இல்லை ஆளுநர் கையொப்பட்டு அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண தானே செய்யறோம். நீட்டை வந்து நம்ம எதிர்க்கிறோம். அதுக்காக இப்ப நமக்கு நீட்டு இப்ப அதை ஒழிக்கணும், நீட்டை வந்து நமக்கு ரத்து பண்ணணுன்றதான் நம்மளுடைய கோரிக்கை. ஆனா இப்ப அது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம பிள்ளைங்க எழுதுறோமா இல்லையா, அதுக்காக கோச்சிங் போறோமா இல்லையா, அப்ப நம்மளை கூப்பிட்டு நீ ஏன் நீட் கோச்சிங் போற, நீ ஏன் நீட் தேர்வு வந்து அக்செப்ட் பண்றன்ற மாதிரி கேட்கறது மாதிரி இருக்குது. அது வந்து அடிப்படையில தவறான ஒரு விஷயம். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு அரசோட கொள்கை முடிவா பெரும்பான்மையானவங்க படிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதை சொல்றது. அதுக்கு தான் நான் வந்து ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கோடிட்டு காமிச்சேன். இப்ப நமக்கு வந்து இன்னைக்கு வந்து
தமிழ்நாடு ஏன் வந்து சர்வீஸ் செக்டார்லயோ இண்டஸ்ட்ரியல் செக்டார்லயோ இந்த அளவுக்கு கம்பீட் பண்ணுது, இந்த அளவுக்கு வந்து குளோபல் லெவல்ல வந்து அதர் ஸ்டேட்ஸை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிரா பத்தி எழுதியிருக்கிறாங்க. அது என்னன்னா, மகாராஷ்டிரா வந்து இந்தியாவிலே முதலீட்டை ஈர்க்கக்கூடிய மாநிலம், வளர்ந்த மாநிலமா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய விதர்பா மராத்வாடா பகுதிகள் அவ்வளவு பின்தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கிலத்தை எந்த அளவுக்கு அவங்க வந்து மராத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காததன் விளைவு வந்து இருக்கு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கும். இப்ப இவர் சொன்ன மாதிரி மூன்றாவது என்ன கேக்குறாரு, இல்ல நான் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. என்ன கேக்குறாங்க, அமைச்சர்கள்ல இருந்து திமுகவின் முன்னணி நிறுவனர்கள், குறிப்பா திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்திலிருந்தே சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் தான் நடத்துறீங்க, அப்ப தமிழை காப்பாற்ற போறோம், தமிழ் உணர்வை சொல்றோம்னு நீங்க சொல்வது வந்து எப்படி நீங்க மக்களை ஏமாத்துறீங்க? இன்னொன்னு, முதலமைச்சரின் குடும்பத்தினர் நடத்தக்கூடிய திரைப்பட நிறுவனங்களாகட்டும் எல்லாமே ஆங்கிலத்துல பெயர் வச்சுக்கிறீங்க, ஆனா தமிழ் பற்று மட்டும் உங்களுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு தூரம் வருதுன்னு கேக்குறாங்க. அதாவது தமிழ் பற்று இருந்தா ஆங்கிலத்துல பேர் வைக்க கூடாது, ஆங்கிலம் அப்படின்ற எந்த இது வந்து தவறான புரிதல். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கே இல்லாம क्वेश्चन பண்றீங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்க மும்மொழி, மக்களை ஏமாற்ற இருமொழி. அது கிடையாது. அரசுன்னும் போது ஒரு அரசாங்கம்ன்றது மக்களுக்கானது. இப்ப தனியாரா வந்து நான் வந்து ஒரு கல்வி நிறுவனம் தொடங்குறேன், நான் வந்து ஒரு கோச்சிங் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுல நான் இந்த லாங்குவேஜ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றது இல்ல. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிங்கிறது அந்த சிபிஎஸ்சிங்கிற சிலபஸ் நடத்துறதுனால தான் அதோட அந்த பள்ளி நிறுவனம் வச்சிருக்காங்கன்றனால தானே தவிர மற்றபடி இப்போ ஹிந்தியை ஏற்றுக்கணும், ஹிந்தியை வந்து படிக்க நாங்கள்லாம் நம்ம வீட்டு பசங்கள்லாம் படிக்கிறாங்கன்றது அதில் கிடையாது. அதையும் தமிழ் பற்றையும் சேர்த்து பார்க்கணும் அது கிடையாது. ஏன்னா இப்போ தமிழ் பற்று இருக்குன்றதுக்காக நீங்க வந்து நம்ம ஆங்கிலம் வந்து கூடாது, ஆங்கிலத்தில் பேர் வைக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்லவே கிடையாது. ஆங்கிலத்தை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உலக அதாவது உலகத்தோட தொடர்பு கொள்றதுக்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்குமானதா ஆங்கிலத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஹிந்தியை ஏன் சொல்றோம், நான் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா, சார் என் பையன் வந்து இஸ்ரோல இருக்கான், அல்லது என் பையன் யூஎஸ்ல வந்து இந்த கார்பரேட்ல இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிறான், யூரோப்ல இந்த இடத்துல இருக்கான்னு சொல்றது வந்து நம்ம வீட்டுல ஒவ்வொருத்தவங்களும் பெருமையா சொல்லுவாங்களா? இல்ல என் பையன் வந்து பீகாருக்கு மைக்ரண்ட் லேபரா போயிருக்கான், அங்க வந்து பாத்தீங்கன்னா யூபிக்கு போயிருக்கான் அப்படின்னு வந்து ஹிந்தி படிச்சுட்டு நான் அங்க போயிருக்கிற சொல்லுவோமா? ஏன்னு கேட்டா இன்னைக்கு மைக்ரண்ட் லேபர்ஸ் வந்து எங்க வர்றாங்க அதிகமா? இங்கதானே வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க அரசியல் ரீதியா பேசுறாங்கல்ல, அதாவது இந்தியா வளர்ந்து உலகமே ஒரு நாடு ஆயிருச்சுன்னு நம்ம புரட்சி கவிதாசன் சார் சொன்னார்ல, இருமொழி கொள்கை வழியா படிச்ச நிர்மலா சீதாராமன் தான் ஆங்கிலத்துல வந்து ரொம்ப புரியும்படி பேசி இந்தியாவில் இந்தி பேசாத மாநிலம், இந்தி தெரியாத மாநிலங்களுக்கும் புரியுற அளவுக்கு பட்ஜெட் வாசிக்கிறாங்க, உலக அளவுலையும் புரியுற அளவுக்கு வாசிக்கிறாங்க. அதே இது மும்மொழி கொள்கைன்னு பேசிட்டு இருக்கிற நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ ராஜ்நாத் சிங்கோ இந்திய தவிர வேற எதுவுமே அவங்களால பேச முடியல. உலகம் சொல்றாருல, மன்மோகன் ஸ்பீக்ஸ் தி வேர்ல்ட் லிசன்ஸ் அப்படின்னு சொல்லி பாரக் ஒபாமா சொல்லுவார். மன்மோகன் பேசுனா இந்திய பிரதமர் பேசுனா உலகம் கவனிக்கும் சொல்றாரு. இன்னைக்கு நரேந்திர மோடி பேசுனா வந்து உலகம் கவனிக்குதா? கவனிக்காது. ஏன்னு கேட்டா சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ரேஞ்சில் போயிட்டு இருக்கும்போது நீங்க இப்ப சார் சொன்னாங்கல்ல, அதாவது வந்து ஐஐடி ப்ரொஃபசர் இங்க மாட்டு கோமியத்துக்கு காரணம் சொல்றது, இப்படி பழமைவாதம் நோக்கி போறீங்க அப்படிங்கறதான். இறுதியா இன்னொரு பாயிண்ட்லயும் சொல்லி முடிச்சிருக்காங்க. அதாவது இவங்க எல்லாருமே வாஜ்பாய் மோடி அமித்ஷா காலத்து பாஜகவினரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நம்ம தெளிவுபடுத்த வேண்டும் என்னன்னா, உங்க இதுல அத்வானின்னு ஒருத்தர் இருந்தார்ல, யாரு நரேந்திர மோடியை வந்து இங்க வர்றதுக்கு காரணமா இருந்தார்ல, வாஜ்பாயிட்ட கோத்ரா கலவரத்துல காப்பாத்தின அத்வானி இருக்காரு, அவர்கிட்ட கேட்கிறாங்க நீங்க வந்து மொழி கொள்கையில என்ன மாதிரியான முடிவு எடுப்பீங்கன்னு அத்வானிட்ட கேட்கும்போது அத்வானி சொல்றாரு, இந்த மாதிரி ஜனசங் இருந்த காலத்துல, அப்ப பிஜேபி இல்ல, எங்களுக்கு வந்து மொழி சம்பந்தமான முடிவு எடுக்கும் போது தீனதயாள் உபாத்யாயக்கு இந்த டவுட் வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, வாஜ்பாயின் நண்பரான அறிஞர் அண்ணா இருக்கார்ல, அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் பாருங்க, தாய்மொழிக்கான முக்கியத்துவம் ஆங்கிலத்திற்கான முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத ஹிந்திக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணான்ற அளவுக்கு ஒரு மாடரேட்டான பாலிசியை நாங்க எடுத்தோம்னா காரணம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரு? அத்வானி. அது எடுத்தது யாரோட நண்பர்? வாஜ்பாயோட நண்பர் அப்படிங்கிறது. அதையும் இவங்களுக்கு நியோ பிஜேபியன்ஸுக்கு தெரியப்படுத்தினாங்க. ஓகே.